சரி, இன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம். சரி, யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம். ஒரு பிரசங்கம் மாதிரி உங்களுக்கு நான் கொண்டு போகாம, ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி உங்களோடு பேச நான் பிரயாசப்படுகிறேன். சரிங்களா? அதனால பாஸ்டர் நிறையா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறாரு. அப்புறம் வெளியிலேருந்து சில ஊழியக்காரவங்க அங்கே ஒரு வேலை வந்திருக்கலாம், உங்களோட பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த பிரசங்கத்தை காட்டிலும் கொஞ்சம் பைபிள் டீச்சிங் மாதிரி போய் உங்களை நல்லா விளங்க புரிய வைக்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் கொடுக்கப்பட்ட அந்த டைமில் என்ன காரியங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்க வேணுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு நான் ஒப்புவிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் எவ்வளவு கவனமாக நீங்கள் கேட்க முடியுமோ அவ்வளோ கவனமாக கேளுங்க. அதை குறித்து வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அவங்களோட கூட பேசுவார். சரி, யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒரு ஆள் வாசிங்களேன். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வரைக்கும். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதும் உள்ளதா இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. சரி, போதும். சரி, இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து சில ஆழமான காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்திரையாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம். எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகளா அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப விடுதலையாக போவதற்கு முன்பதாக ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசே, பஸ்கா அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை நீ செய்யணும். இந்த பஸ்கா எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு வயது ஆண் ஆடு, ஒரு வயது ஆண் ஆட்டை கொண்டு வந்து நிசான் மாதம் 10ஆம் தேதி உன்னுடைய அவங்களுடைய வீடுகளில் அந்த ஆட்டை கொண்டு வந்து வைக்கணும். அப்ப 14ஆம் தேதி அந்த ஆடு அடிக்கப்படணும். 5 நாட்கள் ஏறக்குறைய அந்த ஆட்டை வைத்திருக்கணும். 14ஆம் தேதி அந்த ஆடு அடிக்கப்படணும். ஆண்டவர் அந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க முழுமையா வாசிக்கும் பொழுது அந்த ஆடு அடிக்க வேண்டிய முறைமைகள், என்ன நேரத்தில் அந்த ஆட்டை கொல்லப்பட வேண்டும், எப்படி கொல்லப்படணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். எதற்கு இதை சொல்லுகிறார்? அதற்கு ஆண்டவர் ஒரு பெயரையும் வைக்கிறார். இது பஸ்கா என்று சொல்லி. பஸ்கா என்றால் கடந்து போகுதல் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கும், அது பாஸ் ஓவர் அப்படின்னு. பாஸ் ஓவர், கடந்து போகுதல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது சுமார் மோசேயின் நாட்களில் இது செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆட்டை அடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு போதுமான ஜனங்கள் இருக்கணும், மிஞ்சின ஜனங்கள் இருக்கக்கூடாது. ஒரு வயது ஆட்டை அடிக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆடு சாப்பிடக்கூடியவர்கள் ஒரு 30 பேருனா 30 பேர் தான் இருக்கணும். அடுத்த ஒரு 30 பேர் இன்னொரு ஆட்டை தெரிந்து கொள்ளணும், அடுத்த ஒரு 30 பேர் இன்னொரு ஆட்டை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வீடுகள் தோறும் அவர்கள் அந்த நாட்களிலே இந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கு அவர்கள் கூடினார்கள். புரியுதா உங்களுக்கு? அது கூடினார்கள். அப்ப ஆண்டவர் ஒரு நிபந்தனையை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த ஆட்டை நீ கொண்டு வந்து சாயங்கால வேலையில, அதான் முக்கியம், சாயங்கால வேலையில அந்த ஆடு அடிக்கப்பட, காலையில் அல்ல அல்லது லான்ச் ஹவரில் அல்ல, அது சாயங்கால வேலையில அந்த ஆடு கொல்லப்பட வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆட்டருடைய ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடிக்கணும்.
அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அந்த பாத்திரத்தில் பிடித்து ஈசோப்பு தண்டினால் அதை சோக் பண்ணி அதை நனைத்து நிலைக்கால் வாசல்ல பூச வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது தெளிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். புது மொழிபெயர்ப்பு, இப்ப புது மொழிபெயர்ப்பு பூச வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அப்ப அந்த நிலைக்கால் வாசல்ல பூசணும் அப்படின்னு போட்டிருக்கு. வெடிக்குது, என்ன காரணம்? ரொம்ப கிட்ட இருக்கிறேன்னா சரி கவனிங்க. இப்ப அந்த நிலைக்கால் வாசல்ல பூசணும் அப்படின்னு சொன்னா, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு சில கேள்விகள் வந்தது. ஆண்டவரே, உங்களுக்கு ரத்தம் பூசணும், அவ்வளவுதான். எதுக்கு ரத்தம் பூசணும்? சங்கார தூதன் எந்த வீட்டு நிலைக்கால் வாசல் அந்த ரத்தம் இல்லையோ உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேத்தையும் தலைச்சம் பிள்ளை ஆண் பிள்ளையை கொல்லும்படியாக அவன் வருகிறான். ஆகவே வீட்டு வாசல்ல ரத்தம் இருந்துச்சுன்னா அவன் வரமாட்டான், அவ்வளவுதானே. எதுக்கு ஆண்டவர் ஈசோப்பு தண்டினால நிலைக்கால் வாசல்ல பூசணும்? ரத்தத்தை வாசப்படியில் அப்படி ஊத்தி விட்டா அவன் பார்த்துட்டு போறான். அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் ரத்தத்தை எடுத்து வச்சாக்கா அவன் பார்த்துட்டு போறான். எதுக்கு ஆண்டவரை மனக்கட்டு ஈசோப்பு தண்டினால அதை துவைத்து எடுத்து நிலைக்கால் வாசல்ல பூசணும்? இதெல்லாம் பெரிய வேலை இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. நான் ஏகப்பட்ட கேள்வி வேதாகமத்தில் கேட்டு நிறைய காரியம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இப்ப நீங்களும் வேதத்தை வாசிக்கும் பொழுது 1000 கேள்விகள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கேட்கணும். அங்கிருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று வரும், பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க வாசிக்கும் பொழுது தான் வேதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதையலாக உங்களுக்கு வரும். பைபிளை நீங்க கதை புஸ்தகம் மாதிரி வாசிச்சீங்கன்னா 30 வருஷம் ஆனாலும் அது உங்களுக்கு கதையா தான் இருக்கும். வேதத்தை நீங்க இருதயத்தை ஹார்ட் டு ஹார்ட்டா நீங்க வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற பலவிதமான ரகசியங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் வேதத்தை எப்படி வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அந்த நாட்களில் என்னுடைய வாலிப வயதுல அநேக ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு நிறைய கேள்விகள் கேட்பேன். பைபிள் எப்படி இருக்குது, எனக்கு புரியல பாஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, அது அவங்களுக்கே அது விளங்காது, அது அவங்களுக்கே அந்த பதில் தெரியாது. அது அப்படித்தான், இது இப்படித்தான், அது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு மனசு இருதயம் வலிக்கும். ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு ஏமாற்றமோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப துக்க காரியமா இருக்கும். அப்ப ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொன்னேன், இந்த வேதத்தை எழுதுனது நீங்க தானே ஆண்டவரே, நீங்க தானே இதுக்கு ஆசிரியர், அதனால நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்ப அந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய வாலிப வயதுல எல்லாம் படுத்த பிறகு தூங்கின பிறகு 12 மணிக்கு சரியா என்னுடைய அந்த சேர் நாக்காலைய பக்கத்துல போட்டுருவேன். நான் ஒரு சேர்ல உக்காந்துட்டு பக்கத்துல ஒரு சேரை போட்டுட்டு, பரிசுத்த ஆவியானவரே இது உங்களுக்கு, இப்ப நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்க போறோம், நீங்க தான் எனக்கு டீச்சர், சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு 12 மணிக்கு நான் வேதத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா காலையில் 6 மணி வரைக்கும் அதை நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் அதுல இருந்து எனக்கு இந்த அதிகாரத்தை பாரு, இந்த இணை வசனத்தை பாரு, இந்த வசனத்துக்கு ஒப்பான இன்னொரு வசனம் இருக்கும், அதை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி விடிய விடிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே வேதத்தில் இருக்கிற சில ரகசியங்களை தேவனே என்னோடு கூட பேசி இது எப்படிலாம் இருக்கும் பாரு என்று அவர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு அது மாதிரி சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்து போகிறது வேற, வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்கிறது வேற. அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப நிலைக்கால் வாசல்ல ஆண்டவர் இந்த ரத்தத்தை பூச சொன்னாருன்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா வானத்துல உட்காந்து பூமியில கால் வைக்கிற தேவன் எதையும் சாதாரணமா அவர் சொல்லிட்டு போகவே மாட்டார். அல்லது ஒரு கடமைக்காகவோ ஒரு சாங்கியத்துக்காக அவர் சொல்லுகிற தேவன் அல்ல. அதுக்கு பின்னணி ஒன்று இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துல இருந்த அந்த நாட்களில அவர்கள் எகிப்தியர்களுடைய கலாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் நிறையவே கற்றுக்கொண்டாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களா விசுவாசம் உள்ளவர்கள் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள்ல வேதமே சொல்லுகிறது அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரொம்ப வருஷமானா 40 வருஷத்துக்கு மேல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை வனாந்தரத்துல. சரியா? ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல 430 ஆண்டுகள் இருந்த அந்த காலத்துல எகிப்தியர்களுக்கு கடவுளுடைய மூட நம்பிக்கைகள் நிறையவே இருந்தது. தவளை அவர்கள் கடவுளா நினைச்சாங்க. தவளை அப்படிங்கிறது என்ன தெய்வம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா கடவுளுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புரோக்கர், கடவுள் புரோக்கரா இருக்கிறார்.
அந்த ஆவிய தப்பர் இவர் தான் கடவுள், நீ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு அப்படி கூட்டிக்கிட்டு போகுது இல்லையா, அது தவளையோடைய ஆவியாம். யாருடைய நம்பிக்கை? எகிப்தியர்களுடைய நம்பிக்கை. ரா தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம், அது சூரிய தெய்வம். அப்புறம் தண்ணீர் தெய்வம், நைல் நதி தெய்வம், அப்புறம் பார்வோன் தெய்வம். இப்படி ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தது. எகிப்தியர்கள் அதை வணங்கினார்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் அதை வழிபட்டார்கள். அப்ப அந்த நாட்களில் எகிப்தியர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, நிலைக்கால் வாசல்ல இறந்து போனவர்களுடைய அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா சகோதரர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த நிலைக்கால் வாசல்ல எழுதிடுவாங்க. கீழே இருந்து மேலே எழுதிக்கிட்டே போவாங்க. அவங்களுடைய பெயர்களெல்லாம் எழுதிட்டு வந்துடுவாங்க. எங்க? உள்ளுக்குள்ள வெளிப்பகுதி. எதுக்கு அவங்க நிலைக்கால் வாசல்ல மரித்து போனவர்களுடைய பெயர் எழுதுறாங்க அப்படின்னா, காலையில சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் அந்த பேரு மேல படும் பொழுது இந்த எகிப்தியர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, மரித்து போன என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா பாட்டி சகோதர சகோதரிகள் இந்த சூரிய பகவான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த சூரியன் எழும்பி வெளிச்சம் மேல பட்ட மாத்திரத்துல அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. புரியுதா நான் சொல்லுகிறது? இது வரைக்கும் உங்களுக்கு விளங்குச்சா? எகிப்தியர்கள் இந்த விதமான காரியங்கள் செய்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய வீட்டு நிலைக்கால் வாசல்ல மரித்து போனவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி வச்சாங்க. எதுக்கு எழுதி வச்சாங்க? சூரியன் பகவான் அப்படி எழும்பும் பொழுது அந்த வெளிச்சம் படும் பொழுது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பரலோகம் போவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளாக அவங்க இருந்தாங்க. முதல் தடவையா மோசையின் மூலமாக தேவாதி தேவன் இந்த ஜனங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்ததுனால இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை உடைக்கிறார். என்னத்தை உடைக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களுடைய நம்பிக்கை கொண்டு அவர்கள் வாழ்ந்ததுனால அந்த நம்பிக்கையை உடைக்கும்படியாக என்ன சொல்லுகிறார்? அந்த ஒரு வயது ஆட்டுடைய ரத்தத்தை ஈசோப்பு தண்டினால் எழுதப்பட்ட அந்த பெயருக்கு மேல அந்த ரத்தத்தை பூசி, அது சூரியனுடைய வெளிச்சம் கொண்டு போகாது. என்னுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எந்த பெயருக்கு மேல ரத்தம் இருக்கிறதோ அவர்கள் பரலோகம் போவாங்க என்கிறத ஆண்டவர் சுமார் 4600 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அதை சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பெயருக்கு மேல என்ன இருக்கிறது? இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஆக தேவனுடைய ரத்தம் தரித்தவர்கள், தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். இது ஆண்டவர் சுமார் மோசையின் நாட்களிலே ஆண்டவர் சொன்னாரு, இந்த பெயருக்கு மேலாக ரத்தம் பூசினவர்கள் மட்டும்தான் பரலோகம் போக முடியும், சூரியன் கொண்டு போகாது என்கிற காரியத்தை அன்னைக்கு ஆண்டவர் டீச் பண்ணார். சரி பாஸ்டர், இது பைபிள் இல்லையே, இது எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, இது எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். சரியா? படித்தவர்களுக்கு முக்கியமா இந்த மாதிரியான கேள்விகள் எழும்புவது வழக்கம். தப்பு கிடையாது, நல்லது. பல வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து தேசத்துல இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சில இடங்களை நோண்டி எடுக்கும் பொழுது எகிப்து தேசத்துல இந்த நிலைக்கால் வாசல்களை கண்டுபிடிச்சாங்க. அநேக நிலைக்கால் வாசல்களை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த நிலைக்கால் வாசல்ல மண்ணெல்லாம் தட்டி தூசியெல்லாம் தட்டி அதை நல்லா பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த நிலைக்கால் வாசல்ல எழுதப்பட்டிருந்தது. இது இன்னைக்கு எகிப்திலுடைய மியூசியத்தில் அதை வச்சிருக்கிறாங்க. நிலைக்கால் வாசல்ல பெயர் எழுதப்பட்ட அந்த 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 நிலைக்கால் வாசல் இன்றைக்கும் எகிப்து தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா மியூசியத்தில் எழுதி அதை வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு வயதுக்குட்பட்ட ஆட்டை அடித்து ஈசோப்பு தண்டினால் அந்த நிலைக்கால் வாசல்ல பூசு, அப்பொழுது சங்கார தூதன் உன்னுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? நுழைய மாட்டான். நான் ஒரு 3 காரியத்தை அடிப்படையா வைத்து இன்றைக்கு நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று, இயேசு சுவாமி இந்த உலகத்துக்கு வந்து அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் என்னன்னா, அவர் இந்த உலகத்துக்கு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியானவராக என்ன செய்யணும்? வரணும். நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டி இல்லை, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஒன்னாவது. ரெண்டாவது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். மூன்றாவது, 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழ வேண்டும். இந்த 3 காரியம்.
இந்த 3 காரியம் அவருடைய வாழ்க்கையில சரியாய் செய்து முடித்தால் நமக்கு ரட்சிப்பு. இந்த 3 காரியத்துல ஏதோ ஒன்று தவறு நடந்துருச்சுன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், 3வது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும். இப்ப முதல்ல பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மோசே கிட்ட, இந்த ஆட்டை நீ நிசான் மாதம் 10ஆம் தேதி உன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிசான் மாதம் 14ஆம் தேதி, அதாவது ஜனவரி, நமக்கு பொறுத்த வரைக்கும் அது என்னது, ஜனவரி வருஷப்பரப்பு முதல் வருஷத்தில் அதை வந்து நீ வீட்டில் வைத்து நீ அதை பார்க்கணும். அது கண்ணு குருடா இருக்குதா, அது காதில் பூச்சி வச்சிருக்குதா, நொண்டி நொண்டி நடக்குதா, கத்தும் போது தொண்டை கட்டி இருக்குதா, இது எல்லாம் அந்த 5 நாட்கள் அந்த ஆட்டை செக் பண்ணணும். அந்த ஆட்டை செக் பண்ணிட்டு அந்த ஆடு பழுதற்ற ஆடா இருக்கிற அதை கண்டுபிடித்த பிறகு அப்பொழுது அந்த ஆட்டை அவர்கள் அறுத்து அதை ரத்தத்தை எடுத்து நிலைக்கால் வாசல்ல என்ன செய்யணும், பூசணும். இயேசு சுவாமி இந்த உலகத்துல பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாரு, வந்தாரு. நான் சில விஷயம் ஆழமான சில காரியங்கள் சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க. ஆண்டவர் இந்த 33 வருஷம் இந்த உலகத்துல தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அவருடைய வருஷங்கள் 33 வருஷம். 30 வருஷம் தன்னுடைய பெற்றோர்களோடு அவர் இருக்கணும். 3 வருஷம் அவர் ஊழியத்துக்கு வரணும். 3 வருஷம் முடிந்த பிறகு சிலுவையில் அவர் மரித்து ஜீவனை கொடுக்கணும். 3வது நாள் உயிரோடு வரணும். அதுதான் அவருடைய மிஷன் அண்ட் விஷன். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் எதுவும் ஒன்று பண்ண முடியாது. பரலோகம் அவருக்கு நியமித்தது அந்த 3 வருஷத்துல ஊழிய அனுபவத்தை எல்லாம் முடிச்சுட்டு சிலுவையில் மறிச்சிட்டு கிளம்பிடணும். அவ்வளவுதான். இந்த 3 வருஷத்துல பிசாசானவனுக்கு நல்லா தெரியும், இவர் தான் சிலுவையில் மறிக்க போறாரு, இவர் தான் மெசியா, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்த இந்த மெசியா வந்துட்டாரு, ஆகவே இவர் சிலுவைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா முதலாவது இவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், போகணும். இப்ப பழுதற்ற ஆட்டுக்குட்டி அவர் போகணும்னா உடம்புல ஒரு கீறல் இருக்கக்கூடாது. ஆமாவா? உடம்புல ஒரு காயம் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன காயம் அவர் உடம்புல இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு முன்பதாக அது பழுதுள்ள ஆட்டுக்குட்டி. கர்த்தர் எதிர்பார்க்கிறது பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஆக நீங்க மத்தேயு புஸ்தகத்திலிருந்து யோவான் புஸ்தகம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சில இடங்களிலே பிசாசானவன் ஜனங்களை தூண்டி அவரை கல்லெறியும்படியாக ஜனங்கள் கையில கல்லை எடுத்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஆமாவா? கல்லெடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்விடத்திலிருந்து அவர் மறைந்து போனார் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படித்தானே? அவ்விடத்திலிருந்து அவர் மறைந்து போனார். சில இடங்களில மலைக்கு மேல அவரை தள்ளி கொண்டு போய் அங்கிருந்து அவர் கீழே தள்ளும்படி கொண்டு போனாங்க. அவர் அங்கிருந்து அவர் மறைந்து போனார் அப்படின்னு போட்டிருக்கும். இப்ப இயேசு சுவாமி பழுதற்ற ஆட்டுக்குட்டியா சிலுவைக்கு போகணும்னா அவர் பண்ண வேண்டிய அல்லது அவர் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சம்னா தன்னுடைய சரீரத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு காயம் இருக்கக்கூடாது. உங்க உடம்பை செக் பண்ணி பாருங்க எத்தனை காயம் இருக்குதுன்னு. சின்ன வயசுல கீழே விழுந்து அங்க கீறி இங்க கீறி, பெருசா ஆன பிறகு இந்த பைக்கு ஓட்டுறேன் காரு ஓட்டுறேன்னு அங்கங்க போய் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து, அல்லது ஏதோ ஒரு விபத்துல வேலை செய்யும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம உடம்புல சும்மா அப்படியே செக் பண்ணி பார்த்தா குறைஞ்சது ஒரு 10 மார்க்காவது இருக்கும். ஆனா இந்த 10 மார்க்ல ஒரு மார்க்கு இயேசு சுவாமிக்கு இருந்தா கூட எங்க போக முடியாது, சிலுவைக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் ஒப்புவிக்கப்படணும். அல்லேலூயா. பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் ஒப்புவிக்கப்படணும். அப்ப அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒருவனும் கல்லெறிந்து அவர் மேல பட்டு காயமாகாமல் இருப்பதற்கு போகிற எல்லா இடங்களிலேயும் தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கணும். 2வது பிசாசானவன் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத அவர் அறிந்து தன்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு காயங்களும் ஒரு காரியங்களும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மிக 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 ஜாக்கிரதையா இருந்து அவர் ஊழியத்தை 3 வருஷம் செய்து முடித்தார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படி முடியுமா? ஒரு ஆளுனால அப்படி முடியுமா? 3 வருஷம் உடம்புல காயமே இல்லாம சிலுவைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது.
ஆனால் வேதத்தை நல்லா வாசிக்கும் பொழுது இந்த 3 வருஷத்தை தாண்டி இப்ப இயேசு சுவாமி பிலாத்துவுக்கு முன்பதாக நியாய சங்கத்துக்கு முன்பதாக அவர் வந்து நிற்கிறார். பிலாத்து விசாரிக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, இவரை சிலுவையில் அடிங்க, இவரை சிலுவையில் அடிங்க அப்படின்னு சொல்லி இவர் சிலுவைக்கு போவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த நேரத்தில் பிலாத்துவுக்கு முன்பதாக நிற்கிறாரா? இப்ப பிசாசுக்கு என்ன நல்லா விளங்கிருச்சுன்னா, 3 வருஷத்துல என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, அவரை முன்கூட்டியே கொலை செய்வதற்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவன் ஏவினான் பைபிள் சொல்லுது. எப்படியாச்சும் அந்த ஷார்ட் டேர்ம்லயே அந்த 3 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே எப்படியாச்சும் அவரை கொலை செஞ்சிடணும் அப்படியெல்லாம் திட்டம் போட்டாங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரை கொல்லுவதற்கு அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள் அப்படின்னு போட்டிருக்கும். இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் அந்த 3 வருஷம் ஊழியத்தை முடித்து சிலுவைக்கு போவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக பிலாத்துவுக்கு முன்பதாக நிற்கிறார். எனக்கு இதுல டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். சரியா, கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்க போகும் பொழுது இந்த திருவிருந்து அவர் செய்கிறார் இல்லையா, அது வியாழக்கிழமை. இந்த திருவிருந்து அந்த வியாழக்கிழமை அவர் செய்யும் பொழுது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு, நான் திரும்ப வருகிற வரைக்கும் இந்த பாத்திரத்துல இந்த திராட்சை ரசத்தை என்ன செய்ய மாட்டேன், பானம் பண்ண மாட்டேன், திரும்ப வருகிற வரைக்கும். இயேசு சுவாமி சிலுவைக்கு போகிறார் என்று தெரிந்து அந்த 12 பேர் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்துல மனுஷகுமாரன் இப்பொழுது அடிக்கப்பட போகிற மறைமுகமா ஜாடையா சொல்றாரு. ஆனாலும் தன்னுடைய சீஷர்களுக்கு விளங்கி கொள்ள முடியல. இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, இப்ப யாருக்கு இந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கிறனோ அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான். யூதாசு அதை வாங்கி கொண்டு காட்டி கொடுக்க போகிறான். ஆண்டவர் அந்த திருவிருந்தை முடித்து, நீங்க நல்லா வேதத்தை வாசிக்கும் பொழுது பஸ்கா என்பது அதை எப்படி எடுக்கணுங்கிறத மோசே பழைய ஏற்பாட்டில் சொல்லி கொடுத்ததை அதை புதிய ஏற்பாட்டில் அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அதோடைய முறைமைகள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த பஸ்காவில் ஆண்டவர் முதல் தடவையாக சொல்றாரு, இது என்னுடைய ரத்தம்ன்றாரு. அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 பேருக்கு முன்னாடி இது என் ரத்தம். பஸ்காவில் அதை சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. பழைய ஏற்பாட்டில் மோசே எப்படி அதை சொன்னாரோ அந்த பாஸ்காவை அதை எடுக்கணும். ஆனா 12 சீஷர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய ரத்தம் அப்படின்றாரு, இது என்னுடைய மாமிசம் அப்படின்னாரு. சீஷர்கள் அதை எடுத்து பங்கு கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் வாங்க கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போகலாம் அப்படின்னு அவர் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது சரித்திரம் சொல்லுகிறது, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கைது செய்யப்பட்ட அந்த நேரம் ஏறக்குறைய மணி 12 என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, அந்த திருவிருந்து இயேசு சுவாமி எடுக்கும் பொழுது சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டாரா? ஒரு ரொட்டி துண்டு கூட அவர் வாயில வைக்கவே இல்லை. ஏன் வைக்கலங்கிறத நான் சொல்லுகிறேன். அன்னைக்கு அவர் முழுவதுமாக சாப்பிடவே இல்லை. வியாழக்கிழமை முழுவதுமாக அவர் சாப்பிடவே இல்லை. பிற்பாடு கெத்செமனே தோட்டத்தில் 12 மணிக்கு அவரை கைது செய்கிறார்கள். அங்கிருந்து அவரை இழுத்து கொண்டு போய் காய்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லும் பொழுது இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று சொல்லி அவரை ஓங்கி அடிக்கிறாங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒருவன் ஓங்கி கன்னத்தில் அறைந்தான் அப்படிங்கிற ஒரு வசனம் ஒன்று இருக்குது. வானத்தில் உட்காந்து பூமியில கால் வைக்கிற ஒரு சர்வ வல்ல தேவனை ஒரு மனுஷன் அடிக்கிறான். முதல் தடவையா ஒரு மனுஷன் அறையிறான், ஓங்கி அறையிறான். அவருடைய இருதயம் எப்படி தடுமாறி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் அதையும் தாண்டி வேதம் சொல்லுகிறது, மூப்பர்களுக்கு முன்னாடி அவரை கீழே தள்ளி அவரை அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சுவாமி முதல் தடவையாக மூப்பர்களுக்கு முன்பதாக பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் அடி வாங்குறார். அதையெல்லாம் முடித்த பிறகு சிலுவைக்கு கொண்டு போகும்படியாக மறுநாள் அந்த 12 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த காலையில் 6 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அந்த 6 மணிக்கு பிலாத்து வந்து விசாரிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், வாரினால என்ன அடிக்க போறாங்க, நான் சிலுவையை சுமக்க போகிறேன். அப்படி சுமக்கும் பொழுது என் வயிற்றுல சாப்பாடு இருந்தா அந்த பாடு தாங்க முடியாம மோஷன் போயிடுவாங்க, யூரின் போயிடுவாங்க.
ஒரு முறை அந்த சிலுவை அந்த வாரை எடுத்து முதுகில் அடிக்கும் பொழுது, நான் என்னுடைய மலேசியா தேசத்தில் இந்தியாவில் நிறைய டெமோ பண்ணி காட்டியிருக்கிறேன். சொந்தமாக சவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன். எவ்வளவு நீட்டு ஆணிங்கிறத நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு வரும் பொழுதெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் அந்த சிலுவை பாடுக கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லி, அது வீடியோ அதனுடைய ஸ்லைட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 2 மணி நேரம் போகும். அந்த காரியங்கள் இயேசு சுவாமியுடைய பாடுகள் மட்டும் 2 மணி நேரம் போகும். அது ஒன்றா நான் காட்டும் பொழுது ஜனங்கள் உடைஞ்சி அழுததை நான் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு அதுக்கு நமக்கு டைம் கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு அது வார்த்தையில் நான் விவரிக்க நான் பிரயாசப்படுகிறேன். பழுதற்ற ஆட்டுக்குட்டி. முதலாவது பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு சுவாமியை கொண்டு வந்து அவர்கள் இந்த பிளாத்துவுக்கு முன்பதாக நிற்க வைப்பதற்கு முன்பதாக, இன்னும் விடியல, இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லி, பிளாத்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கீழே ஒரு ஜெயில் ஒன்று இருக்குது. நான் இஸ்ரேலுக்கு போயிருந்தப்ப அதை நான் பார்த்தேன். எகிப்துக்கு போயிட்டு இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கேருந்து அம்மானுக்கு போயிட்டு நாங்கள் மலேசியாவுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இந்த நாடுகளெல்லாம் சுற்றி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கீழே கைதிகளை வைப்பதற்கு ஒரு இடம் இன்னைக்கும் இருக்குது, அதை வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன நடக்குது தெரியுமா? இது மாதிரி ஒரு 3 மாடி மேலே தான் இது கிரவுண்ட் ஃப்ளோ அப்படின்னா இதுதான் கைதிகள் இருக்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கோமே. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோ இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோ, அதான் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை. இந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளோவுக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோவுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ளோவில் இயேசு சுவாமியே ஒரு நாள் இரவு முழுவதும் கட்டி தொங்க விட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. கட்டி என்ன செஞ்சாங்க? தொங்க விட்டாங்க. பிற்பாடு பார்த்து விசாரிக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதை மாத்திரம் வாசிக்கலாமா? ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் காட்டி கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 27:19. மத்தேயு 27:19 வாசிங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். இந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கணும். யாரு சொல்ல சொன்னா? அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெறு பாடுபட்டேன் சொல்றது யார் தெரியுமா? பிளாத்துடைய மனைவி. யாரு? பிளாத்துடைய மனைவி. கெபனம். அந்த காலத்தில் இருந்து அவர் கெபனம். பிளாத்துடைய மனைவி. பிளாத்துடைய மனைவிக்கும் இயேசு சுவாமிக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு சுவாமியை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக ஒரு நியாய தீர்ப்பு வரப்போது பிளாத்துடைய மனைவி தன்னுடைய போர் சேவகங்கிட்ட சொல்லி அனுப்புறா, என் புருஷங்கிட்ட போய் சொல்லு, ஒன்றும் பண்ணிடாதீங்க, நீ கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொப்பனம், ஏன்னா காலையில் 6 மணிக்கு தீர்ப்பு நடக்குது. அந்த இரவு அவ சொப்பனம் பார்க்கிறா, அவ சொல்லுகிறா, நான் இவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், தயவு செய்து அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆள் அனுப்புறான். இப்போ நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்னா, கர்த்தர் பிளாத்தோடைய மனைவிக்கு எப்படி ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறாரு பாரு. எங்கே போகக்கூடாதுன்னு, சிலுவைக்கு போகக்கூடாது அப்படின்னு எப்படி ஒரு வெளிப்பாட. பிளாத்து மனைவி ரொம்ப நல்லவ அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். ஆனா உண்மையா அங்க என்ன நடந்தது தெரியுமா? பிசாசானவன் பிளாத்தருடைய மனைவியின் மூலமாக கர்த்தர் சிலுவைக்கு போக கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துவதற்கு பிளாத்துடைய மனைவிக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்தான். எப்படி? பிளாத்துடைய மனைவி ஒரு யூத பெண் அல்ல, கர்த்தரை அறிந்த ஒரு பெண் அல்ல, அவ ஒரு ரோம வம்சாவளியை சேர்ந்தவ. ரோம வம்சாவளியை சேர்ந்தவங்க எல்லாருமே சிலை வழிபாடு செய்கிறவர்கள். அந்த நாட்களில் ரோம வம்சாவளியை சேர்ந்த எல்லாருமே சிலை வழிபாட்டுக்கு அடிமையுள்ளவர்கள். ஆனா அன்னைக்கு மட்டும் அவளுக்கு இயேசுவை ஒன்று செஞ்சிடாத அப்படிங்கிறத அவ அப்படியே அவர் நிமித்தம் வெகு பாடுபட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுத்தாருன்னா தலைமுடியெல்லாம் கலைஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி வந்து உக்காந்து, தெரியுமா, ஐயோ ஆண்டவர் எனக்கு அப்படின்னு ஒரு காரியம் நீங்க சொல்லுவீங்களா? அல்லது முக சிரிப்போடு கூட கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என்ன சொப்பனம் கொடுத்தாரு தெரியுமான்னு சொல்லுவீங்களா? என்னைக்காவது கர்த்தர் உங்க முடிய போட்டு ஆட்டி ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு கொடுப்பாரா?
இல்ல. தேவனுடைய சொப்பனம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, பரலோகம் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குதுன்னா, நீங்க எந்திரிக்கும் பொழுது அது சிரிப்போட எந்திரிப்பீங்க. தேவன் எனக்கு என்ன ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறாரு பாரு என்று சொல்லி. ஆனா இவ சொல்லுகிறா, நான் அவர் நிமித்தம் வெகு பாடுபட்டேன். அது பிசாசினால் வந்த சமயம். அவர் சிலுவைக்கு போயிட்டான், சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். இந்த 3.5 வருஷம் பிசாசு எவ்வளவோ பாடுபட்டான், ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவரை நிப்பாட்டணும் என்று சொல்லி. அதையும் தாண்டி இப்பொழுது இயேசு சுவாமி பிலாத்துவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கு அவர் சிலுவைக்கு போகிறார், பரலோகம் ரெடி ஆயிருச்சு, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடணும், அவர் போகக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு பஸ்கா பண்டிகை வந்துருச்சு. அந்த சிலுவைக்கு போகிற அந்த நாள் பஸ்கா பண்டிகையின் ஆரம்பம். இந்த பஸ்கா பண்டிகையில பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். ஆகவே சாயங்காலம் அடிக்கப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற இயேசு சுவாமி, வேதம் சொல்லுகிறது 3 மணிக்கு எல்லாம் முடிந்தது என்று தன் ஜீவனை விட்டாராம். ஹல்லேலூயா. 3 மணிக்கு அவர் ஜீவனை விட்டாராம். நான் சொல்லுகிறேன், அவர் சரீரத்தில் ஒரு சின்ன காயம் இருந்திருந்தா அவர் பட்ட வேதனை அத்தனையும் மண்ணு. ஆனா அவருடைய சரீரம் பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருந்ததுனால சுமார் 1 வாரத்துக்கு முன்னாடியே ஜெருசலேமுக்கு அவர் கழுதை மேல ஏறி வந்து செக் பண்ணி பாருங்க, என்னுடைய சரீரத்துல ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பிசாசுக்கு சவால் விட்டு அவர் அந்த 1 வாரம் காலத்துல ஜெருசலேம் தேவாலயத்துல இருந்து போதித்து, அப்புறம் அவர்களால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிலுவையில் அடிக்கப்படும்படி அவர் கொண்டு போகிற ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த நாட்களில் சிலுவைக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி வாரினால் அடிப்பதற்கு ஒரு தண்டனை, சிலுவையில் அடிப்பதற்கு இன்னொரு தண்டனை. இந்த 2ல 1 தான் அவங்க கொடுப்பாங்க. 2 தண்டனையும் ஒன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இயேசு சுவாமிக்கு 2யும் ஒன்னா கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த நாட்களில் வார எடுத்து அந்த முதுகுல அடிக்கணும்னா 39 அடி யூதர்களுடைய முறைமைப்படி 40க்கு 1 குறைய அடிப்பார்கள். ஒவ்வொரு வாரிலையும் 2 பால் பேரிங் ஒரு முள்ளு கொக்கி இருக்கும். தெரியுமா? பால் பேரிங் தெரியுமா? ஈய குண்டு. இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஈய குண்டு பாய்ப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அந்த ரோட்டு நல்லா கீழே இறங்கணுங்கிறதுக்காக அது இரும்பு மெட்டலால் செய்யப்பட்ட பால் பேரிங். இந்த காரில் அதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேரிங்க்கு நடுவில் இருக்கும் குண்டு குண்டு பால் பேரிங் இருக்கும். அதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அந்த வாரில் கட்டி தொங்க விட்டுருவான். அதில் செம்மறியாட்டோட எலும்பை உடைச்சி அந்த வாரில் கட்டி தொங்க விட்டுருவான். ஏன் செம்மறியாட்டு எலும்பு? ஒரு முறை அடிக்கும் பொழுது அந்த செம்மறியாட்டோட எலும்பு அப்படி செதைக்குள்ளே போய் கிழிச்சு கொண்டு வரும். அப்போ ஒரு முறை அந்த வாரை எடுத்து அடிக்கும் பொழுது அந்த ஈய குண்டு செதைக்குள்ள சப்புன்னு உள்ள நுழைஞ்சிரும். அந்த செம்மறியாட்டோடைய எலும்பு அப்படியே செதைக்குள்ள பூந்து எடுக்கும் பொழுது செதையை கிழிச்சு நாறு நாரா கொண்டு வரும். இது ஒரு முறை அடிக்கும் பொழுது. 39 முறை இயேசு சுவாமி அடித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பார்க்கிறேன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் எண்ணப்பட்டது என்று சொல்லி அவருடைய எலும்பு தெரிகிற அளவுக்கு அவருடைய சரீரம் கிழித்தெடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் தவறுதலா அந்த வாறு அந்த சவுக்கு அப்படி வயிற்றுல வந்து விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கும் பொழுது குடல் வெளியில வந்துருமா. அப்படி இறந்து போனவர்கள் மட்டும் நிறையா பேர் அப்படி வயிற்றுல வந்துருச்சு. ஆகவே வயிற்றுல பகுதிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக லெஃப்டில் ஒருத்தனும் ரைட்டில் ஒருத்தனும் மாறி மாறி மேலே ஷோல்டர்ல இருந்து கீழே ஹிப் வரை அந்த இடுப்பு வரைக்கும் அப்படியே அடிச்சுக்கிட்டே வருவான். வரும் பொழுது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த முறையில் அடிச்சா பின்னாடி சதையே இருக்காது. நம்மெல்லாம் நினைக்கிறோம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, வார நாள் அடிச்சாங்க, ஆணியில் அடிச்சாங்க, சிலுவையில் மரித்தாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. இப்படி சப்புன்னு அப்படி யோசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதலை நம்மளால காண முடியல. நல்லா கவனிங்க. எனக்காக அடிக்கப்படுகிற பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி சிலுவைக்கு போனாருன்னா என்னுடைய பாவங்கள் எவ்வளவு கோரமானது மோசமானது இருக்கக்கூடுமானால் தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்த கிழிக்க கொடுத்த இயேசு சுவாமியுடைய பாடுகள் என்னுடைய பாவத்தை காட்டிலும் அவருடைய விளக்கரையும் மிக அதிகம். ஹல்லேலூயா. அவர் சிலுவைக்கு
போகிற அந்த கொல்கொதா மலை வரைக்கும் அவர் போய் ஆணில் அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். நான் ஒரு முறை பிரசங்கம் எடுக்கிறதுக்கு நான் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். மணி 12 கூட ஆச்சு. நான் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் எடுக்கணும்னா ஒரு வாரமாக அந்த ஆண்டவர்கிட்ட செய்தியை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பா செய்தி கொடுங்க, என்ன டைட்டிலில் பேசணும், நான் எப்படி பேசணும், நீங்கள் கொடுத்தா நான் பேசுவேன், கொடுக்கலன்னா நான் பேச மாட்டேன். அதான் எனக்கும் அவருக்கும் உள்ள டீல். நான் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லுகிற பிரசங்கத்தை மட்டும் நான் பேசுவேன். என் மாம்சத்தில் எதையும் எடுக்க மாட்டேன். அது அவ்வளோதான். அவர் கொடுக்கலையா நான் பேசவே மாட்டேன். அப்போ அந்த இரவு உக்காந்துருக்கிறான், 8 மணிலேருந்து உக்காந்துருக்கிற, மணி 12 ஆச்சு. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு என்ன நடக்குதுங்கிறதும் தெரியல. அப்போ நான் பைபிளை மூடிட்டு என்னுடைய நோட்ஸ் எடுக்கிற புஸ்தகத்தை அதையும் மூடிட்டு பேனாவை எடுத்து அப்படியே மேசையில் அப்படியே குத்திக்கிட்டே என் மனசுக்குள்ளே நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏசப்பா அந்த பாடுகளை நான் அதிகமாக தியானிப்பது உண்டு. ஆண்டவரே எனக்காக எவ்வளவு பாடுபட்டீங்கப்பா, எப்படிலாம் நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, எவ்வளவு பயங்கரமான பாடுகளுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னு நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வலது பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்தது. அவர் மயங்கி விழவில்லை அப்படிங்கிற ஒரு சத்தம். எனக்கு நான் நேராக ரூம்பு கதவை போய் திறந்து பார்க்குறேன். என் மனைவி தான் தூக்கத்தில் கத்துனாங்க போல தெரியுது அப்படின்னு. அந்த ஒரு சத்தம் எனக்கு நல்லா தெரியுது, யாரோ ஒருத்தர் சத்தமா பேசுறாரு. அவர் மயங்கி விழவில்லை அப்படிங்கிற ஒரு சத்தம் மட்டும். அப்ப நான் அந்த கதவை சாத்திட்டு திரும்ப வந்து ஹாலில் உக்காந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் நீங்க சொல்ற அளவுக்கு நான் அறிவாளி கிடையாது, நான் முட்டாளு சுவாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு நல்லா தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, அது பரிசுத்த ஆவியானவருடைய குரலுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், சொல்லுங்கப்பா ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க, அவர் மயங்கி விழவில்லை அப்படின்னு ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்கிட்ட அநேக கேள்விகள் கேட்டு ஒரு பதிலை கொடுத்தார். என்ன கேள்வியை கேட்டாரு? அவர் சொன்னாரு, கெத்செமனே தோட்டத்துல அவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தாரு, அது வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்துச்சு. அவர் அப்படியே ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்லாம் ஜெபிச்சாரு. அவர் மூச்சு விட முடியாத அளவுக்கு திக்கு திணறி அவர் ஜெபிச்சாரு. அப்ப அவர் மயங்கி விழுந்தாரான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே. அவரை பிளாத்து வாரினால் அடிக்கும் பொழுது சதை கிழிஞ்சு தொங்குச்சு, அப்ப அவர் மயங்கி விழுந்தாரா அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவரே. சிலுவையில தூக்கி கொண்டு போகும் பொழுது, அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு போகும் பொழுது சரித்திரம் சொல்லுகிறது 3 தடவை அவர் கீழே விழுந்தார். அப்ப ஆண்டவர் கேட்டாரு, அப்ப அவர் மயங்கி விழுந்தாரான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே. சிலுவையில கொல்கொதா மலையில கொண்டு போய் அவரை நிப்பாட்டி அந்த கையிலையும் காலிலையும் அவர்கள் ஆணியில் அடிச்சாங்களே, அப்ப மயங்கி விழுந்தாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே. எனக்கு அக்கா மகன் ஒருத்தன் இருக்கலாம். அவனுக்கு இப்போ 30 வயதுக்கு மேலே. ஒரு 16 வயது இருக்கும் பொழுது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவன் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் அவனை அடிச்சிருச்சு. அது அடித்த பிறகு அவன் பறந்து போய், எங்கள் ஊரில் வந்து அந்த இரும்பில் டிவைடர் செஞ்சுருப்பாங்க, அது இந்த ஷேப்பில் ஒரு வளவு ஷேப்பில் இருக்கும். அவன் பறந்து போய் அந்த டிவைடை மேலே விடும் பொழுது அவனுடைய ரைட் ஹேண்ட் இதோட அப்படியே அருந்து அவன் கண் பார்க்க அந்த கை பறந்து போய் பக்கத்து ரோட்டில், அந்த பக்கம் ரோட்டில் போய் விழுவுது. அந்த டிவைடில் இவன் தொங்கிக்கிட்டு கிடக்கிறான், ரத்தம் பைப்பு மாதிரி அடிக்குது. அதுக்கு அங்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்து அவனை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் ஷாலாமுங்கிற இடத்துல நான் ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அக்கா கால் பண்ணுறாங்க, சீக்கிரம் வா ஜான்சன், கை துண்டா போயிருச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் மாமா போக மாட்டுறாரு, பயப்படுறாரு, நீ சீக்கிரம் வான்னு. அவசரமாக ஒடியாரன். மணி 11:30 இருக்கும் ராத்திரி. கூட்டம் முடிச்சுட்டு வேகமாக வரேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்த்தா அவனை அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. கையில் ஒரு பெரிய பெண்டேஜ், அதை ரத்தத்தினால் அப்படியே நனைஞ்சிருக்கு. சரி, அவனை இங்க வைக்க வேண்டாம், ஏன்னா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ல கொண்டு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு மருத்துவர் டாக்டர் வந்தாரு. நான் சொன்னேன், இந்த கையை
ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு நேரா ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த கையை அருந்த அந்த பிஞ்ச கையை அப்படியே கொண்டு வந்தார். இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது, முட்டிக்கு மேலே கை நஞ்சு போய் கிடக்குது. ஏன்னா அந்த டிவைடில் போய் இடிச்சு அதை அப்படியே அறுத்து தள்ளுனதுனால அந்த அப்படியே தொங்குது, அப்படியே அந்த அந்த செதெல்லாம் தொங்கி கிடக்குது. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், அந்த கை நேராக வெட்டப்பட்டிருந்தா கை ஒட்டப்படலாம், இது எலும்புலாம் நொறுங்கி போய் அந்த இடம் நஞ்சி போனதுனால ஒட்ட முடியாது. அவரே சொல்லிட்டாரு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த கையை ஒட்ட வைக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கு அங்கிட்டு அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் அவங்ககிட்ட கேட்டேன், டேய் உன்னை பின்னாடி அடித்தான் உனக்கு தெரியுமா? தெரியுமாம்மா. நீ போய் விழுந்தது தெரியுமா? தெரியுமாம்மா. இந்த கை போனதை நீ பார்த்தியா? மாமா என் கண்ணு பார்க்க அது பறந்து போய் பக்கத்து ரோட்டில் போய் விழுந்துச்சு. சரி, அதுக்கு அங்கிட்டு தெரியல மாமா, நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அப்படியே நான் தொங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஆம்புலன்ஸில் வந்தது தெரியாது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது தெரியாது, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நமக்கு நல்லா கவனிங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ நம்ம பிள்ளைகளோ மரணம் நேரிடும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பறி கொடுத்த அந்த தாய் அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அழுவுறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. பார்த்துருக்கிறோமா? அந்த வலி தாங்க முடியாம பல தடவை மயக்கம் போட்டு நம்ம விழுந்துருவோம். ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். யாருக்காவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, கால்லையோ கையிலையோ மண்டையிலையோ அடிபட்டா அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஏன்னா அந்த வலிக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை என்ன தெரியுமா? மயங்கி விழுவது. ஏன்னா என் பிள்ளைகள் அந்த வழிக்குள்ள போகக்கூடாதுங்கிறத ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு அப்படியேப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு உச்சக்கட்டத்துக்கு போன பிறகு அப்படியே முடிஞ்சிடும், நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஒரு எல்லை வரைக்கும் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளவு பாடுகளுக்குள்ள போன இயேசு சுவாமி எங்கேயாவது மயங்கி விழுந்தாரா? அதுதான் அவருடைய கேள்வி. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவர். அப்ப அவர் சொன்னாரு, ஜான்சன், ஒரு இடத்துலயாவது அவர் மயங்கி விழுந்தா பிசாசானவன் சொல்லியிருப்பான், உன்னுடைய மாஸ்டரு இந்த பாடுகளை ஃபுல்ஃபில் பண்ணலை, 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டாரு, அதனால இந்த ரட்சிப்பை நான் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய பாடுகளை நான் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு பிசாசானவன் சொல்லியிருப்பான். ஆக கெட்சமனே தோட்டத்தில் அவர் மயங்கி விழல, வாருல 39 அடி முதுகில் அடிக்கும் பொழுது தோல் கிழிஞ்சி எலும்பு தெரிகிற அளவுக்கு இருக்கும் பொழுது அவர் மயங்கி விழல, சிலுவை பாடுகள் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது தாங்க முடியலன்னு 3 தடவை கீழே விழுந்தாரு, அப்பயும் மயங்கி விழல. அவர் கொல்கொதா மலையில வச்சு சிலுவையில கையிலையும் காலிலையும் ஆணி அடிக்கிறாங்க, அப்பயும் மயங்கி விழல. அதை தாண்டி முள்முடி ஒன்று வச்சு ஒருத்தன் கோலால் அடிச்சான் பாருங்க. சரித்திரம் சொல்லுகிறது, அந்த முள்ளு கண்ணு வழியா வெளியில வந்துச்சான். நான் அதை குறித்தான நிறைய படிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய பாடுகளை குறித்து அதோடைய ரிசர்ச், அதோடைய என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற சில குழு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். அவங்க சொல்றாங்க, அந்த முள்ளு நெத்தியில வச்சு அடிக்கும் பொழுது கண்ணு வழியா வெளியில வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா அந்த முள்ளோடைய நீட்டு 2.5 இன்ச்சு, அதோடைய நீட்டு மட்டும் 2.5 இன்ச்சு. அந்த முள்ளோடைய அடித்தளத்தை உடைக்கவே முடியாது, அவ்வளவு மொத்தமா இருக்கும். அந்த வகையான முட்கள் மண்டைய தொலைத்து கண்ணு வழியா வெளியில வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. எங்கிட்ட இருக்குது, அது மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு சிலுவையில அவர் தன்னுடைய காயங்களை பாடுகளை மாத்திரம் சுமக்கல, எனக்காக அவர் மயங்கி விழாம இந்த ரட்சிப்புக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று வந்துடக்கூடாது, நான் ஒரு 10 நிமிஷம் மயங்கி விழுந்துட்டேன்னா அந்த பாடுகளை ஃபுல்ஃபில் பண்ணாம போயிடும், என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு போயிடும் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய ஆண்டவர் மயங்கி விழாம அந்த காரியத்தை கையில பிடிச்சி சிலுவையில போய் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி கடைசியா அவர் சொல்றாரு, ஆண்டவரே எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. நிறைய வேலை இல்லை,
மேலோட்டமா நம்மெல்லாம் படிச்சு நம்ம பழகி போனதுனால, கர்த்தருடைய பாடுகளுடைய ஆழம் என்னதென்று நம்ம அறியாததுனால, நம்முடைய பாவங்கள் நம்ம செய்வதற்கு ஒரு தடையாவே இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்துல யாருக்கிட்டையாவது மன்னிக்க மாட்டேன், வைராக்கியம், இவெல்லாம் நான் செத்தாலும் என் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள ஒரு ஆளு கூட பரலோகம் போக முடியாதுங்கிற காரியம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, சரியா? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க காதை யாரோ ஒருத்தர் நக்கற மாதிரியே இருக்குது. சாரி, இந்த வார்த்தை பாய்க்கிறதுக்கு நான் சொல்லி தான் ஆகணும். யாரோ காதை நக்கற மாதிரியே இருக்குது, உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நீங்க பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? யாரோ ஒரு ஆளு காதை அப்படியே நக்கற மாதிரியே இருக்குது. திடீர்னு நீங்க முழிச்சு பார்த்தா ஒரு கரணாக பாம்பு நாக்க நீட்டி நீட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் இருமா, நான் வீட்டு கிச்சன்ல போய் பாலும் முட்டையும் கொண்டு வரேன்னு சொல்லுவீங்களா? எங்கேயும் போயிடாதம்மா, ஐயா நீ எங்கேயே இரு, பாலும் முட்டையும் நான் கொண்டு வரேன், என்ன போயிடாத, ஐயோ கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? 5வது மாடியில இருந்தீங்கன்னா அங்கிருந்து குதிச்சிட மாட்டீங்க? என் காலே உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு குதிச்சிட மாட்டீங்க? ஏன்? இந்த பாம்பு கிட்ட கொத்து வாங்குறத விட காலு உடைஞ்சாலும் நல்லது அப்படின்னு. ஆமா தானே? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரோ சில விஷயத்துல பிசாசானவன் நமக்கு முன்னாடி ஒரு மனக்கசப்பை உண்டாக்கும்படியாக, வெறுப்பை உண்டாக்கும்படியாக, இன்னொருத்தரை மன்னிக்க முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கும்படியாக பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறான். ஆனா இங்க நம்முடைய சர்ச்சில் வந்து ஹல்லேலூயா சொல்லுகிறோம், பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், எல்லாம் சரி. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கசப்பு வெறுப்புங்கிற காரியம் இருக்குது. இது பாம்பு தானே? நீ கசப்புங்கிற பாம்போட நீ போய் படுக்கிறிய, வெறுப்புங்கிற பாம்போட நீ படுக்கிறிய, தபாரு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படிங்கிற அந்த வெறுப்போட நீ போய் மன்னிக்கிறிய, எப்படி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும்? இல்லையா? ஏன்னா இது நீங்கனா தான் எனக்கு ஆசீர்வாதமே வரும். பிசாசு ரொம்ப ஸ்மார்ட். எதுல ஸ்மார்ட் தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு இந்த வாட்டர் டேங்க் ஒன்று நம்ம வீட்டுக்கு மேலே தானே வச்சிருக்கிறோம். ஆமா தானே? வாட்டர் டேங்க், இந்த தண்ணி டேங்க் மேலே வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம திறக்கும் போது பைப்பில் தண்ணி வருது. ஆமா தானே? பைப்பில் தண்ணி வருது. எதனால வருது? மேலே வாட்டர் டேங்க் இருக்கிறதுனால நல்லா வேகமாக தண்ணி வருது. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் திறக்கிறீங்க, தண்ணியே வரல, சும்மா சொட்டு சொட்டு சொட்டுன்னு வருது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? எங்கேயோ அடைச்சிக்கிச்சு. ஆமாவா? எங்கேயோ அடைச்சிக்கிச்சு, அதனால தான் தண்ணி வரல. உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாட்டர் டேங்க்ங்கிறது பரலோக ராஜ்யம். அது நமக்கு நிறைவாய் எல்லா நேரமும் கொடுப்பதற்கு, ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு ஆண்டவர் வெயிட் பண்றாரு. என் பிள்ளைங்க நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு தன்னுடைய 2 கரத்தையும் நம்ம மேல வைக்கிறார். திடீர்னு பார்த்தா ஆசீர்வாதம் வரமாட்டேது, அடைச்சிக்கிச்சு, எங்கேயோ அடைச்சிக்கிச்சு. என்னன்னு பார்த்தா, சத்தாலும் நீ வீட்டு வாசப்படியை மிதிக்காத, செத்துரு, எதுக்கு உயிரோட இருக்கிற? நீ செத்தாலும் வீட்டு வாசப்படியை மிதிக்காதுன்னு நீ சொல்ற, நீ பரலோக வாசப்படியை மிதிச்சிருவியா? யோசிச்சு பாருங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன் தெரியுமா, சாகர வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். அப்படி என்ன ஒரு வைராக்கியம்? நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில, ஏன்னா நான் அதை அனுபவிச்சேன், உங்க வாழ்க்கையில இந்த விதமான காரியங்கள் இருந்தா, கசப்பு வெறுப்பு வைராக்கியம் கோபம் எரிச்சல் பொறாமை, இந்த விதமான பாம்பு உங்க வாழ்க்கையில இருந்தா, உங்க வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்களே அடைச்சி வச்சுட்டு, ஆண்டவரே நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ நான் செய்யறேன், சர்ச்சுக்கு தவறாம நான் தசம பாகம் கொடுக்கிறேன், பின்ன ஏன் ஆண்டவரே நான் ஜெபிச்சா ஜெபத்தை கேட்க மாட்டேங்க, எனக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேதுன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், முதல்ல உன் வாழ்க்கையை மாத்து. ஹல்லேலூயா. நமக்கு எப்படின்னா, ஒரு ஆளுக்கிட்ட 50 லட்சம் கடன் பட்டிருக்கோன்னு வச்சுக்கோமே, அதை கூட அடைச்சிருவோம். ஆனா இன்னொருத்தனை மன்னிக்கவே மாட்டோம். 50 லட்சம் கடனை கூட அடைச்சிருவோம். ஆனா இன்னொருத்தனை ஏன் பிசாசானவன் இந்த விதமான காரியத்தை செய்கிறா? நீ ஆசீர்வாதமா வாழ்ந்துடக்கூடாது. இயேசு சுவாமி இதையெல்லாம் சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சகித்தார். நம்மளுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், நம்முடைய பொய் பித்தலாட்டம், நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், 1வது அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. 2வது அவர் ரத்தம் சிந்தி தான் ஆகணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடுவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நல்லா கவனிங்க. யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது மணிக்கணக்கில் ஒரு வசனத்தை தியானிப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இங்க ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லுகிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும், 1. 2வது சுத்திகரிக்குன்னு போட்டிருக்கு. சுத்திகரிப்புனா என்னது சொல்லுங்க? கிளைன்சஸ். சுத்திகரிப்புனா என்னது? அந்த சுத்திகரிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கரெக்டா சொல்லுங்க. சுத்திகரிப்பினுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஓகே, உங்க வீட்டுல தண்ணி திறந்தா அழுக்கா வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபில்டர் ஒன்று போடுவீங்க. எதுக்கு அந்த ஃபில்டரு? தண்ணி எல்லாம் அந்த ஃபில்டருக்குள்ள போய் சுத்தம் பண்ணி உங்க கைக்கு அந்த தண்ணி வரும்பொழுது என்னவா வருது? ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியா வருது. அதுக்கு பேர் தானே சுத்திகரிப்பு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் தானே சுத்திகரிப்பு, கிளைன்சஸ். அதுக்கு பேர் தான் சுத்திகரிப்பு. இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி 1. 2வது சுத்திகரிக்கிறது. இப்ப ஆண்டவர் நமக்கிட்ட வரும் பொழுது 2 காரியத்தை செய்கிறார். 1, நம்ம பாவத்தை என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். 1வது என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். 2வது என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார். 2வது சுத்திகரிக்கிறார். இந்த சுத்திகரிப்புங்கிற விஷயம் எதை கொண்டு வருது தெரியுமா? இப்ப ஒருத்தன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க. நடந்து போய்கிட்டே இருக்கிறான். முன்னுக்கு ஒரு பெரிய குட்டை ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு நீங்க சொல்லுவீங்களே என்னது, ஒரு அழுக்கான ஒரு சேறு நிறைஞ்ச பயங்கர வாடை அடிக்கிற ஒரு தண்ணி இருக்கிற ஒரு இடம்னு வச்சுக்கோமே. இவன் நேரா நடந்து போய் பார்க்காம, இப்பதான் ஃபோன் பார்த்துக்கிட்டு டபக்குன்னு எல்லாம் விழுந்துறாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் விழுந்துட்டான்னு வச்சுக்கோமே. உளும் பொழுது அது ஒரு பயங்கரமான நாற்றம் எடுத்த ஒரு குவாறுன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இடம். அவன் விழுந்துட்டான், அப்படியே திரும்ப மேலே வரான், காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். திரும்ப கீழே விழுந்துட்டான், திரும்ப மேலே வரான், காப்பாத்துங்கன்னு கத்துறான். அந்த பக்கமா ஒரு பெரியவர் வராரு. பெரியவர் அவனை கையை பிடிச்சி தூக்கி மேலே விட்டுட்டாரு. இதுக்கு பேரு அவனை காப்பாத்திட்டாரு. ஆமாவா? காப்பாத்திட்டாரு. காப்பாத்தினவனை அப்படியே முன்னுக்கு உயிரோட நிக்கிறான். அந்த பெரியவருக்கு முன்னாடி பக்கத்துல நிக்க முடியல. என்னது அது? பயங்கர வாடை. இப்ப அந்த பெரியவர் என்ன செய்யறாரு? அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவனை நல்லா குளிப்பாட்டி அந்த வாடையெல்லாம் நீக்கி அவனுக்கு பர்ஃபியூம் எல்லாம் போட்டு சட்டை கொடுத்து பேண்ட் கொடுத்து, தா பாருப்பா, நான் உன்னை திரும்ப அழுக்குல இருந்த உன்னை நான் புது மனுஷனா மாத்தி இருக்கிறேன். இதுக்கு பேர் என்னது? சுத்திகரிப்பு. காப்பாத்துறது ஒண்ணு, புது வாழ்க்கை கொடுக்கிறது இன்னொன்னு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பாவத்துல இருந்து காப்பாத்தி மட்டும் விடல, நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? சுத்திகரிச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய ரத்தம் அப்படின்னு வரும் பொழுது, இயேசு சுவாமியுடைய ரத்தம் அப்படின்னு வரும் பொழுது, அது பியோர் பாவம் இல்லாத ஒரு புதிய ரத்தம். நல்லா கவனிங்க. அந்த ரத்தத்துல ஜெர்ம சுபாவத்தினுடைய பாவம் இருக்கக்கூடாது. அந்த ரத்தத்தை பார்த்தா பிசாசானவன் பயப்படணும். இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தினால பொல்லாத பிசாசை போனா போதா? இப்ப இப்ப எங்க உங்க ஊர்லயும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்து ஜனங்கள் இந்த பலிகள் செலுத்துவாங்க இல்லையா? சில அந்த சாமி ஆடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அப்படி ஆடும் பொழுது ஆட்டு ரத்தம் கேட்கும், கோழி ரத்தம் கேட்கும், ஏன் மனுஷன் ரத்தம் கூட கேட்கும். இவ்வளவு ரத்தத்தை கேட்கிற அந்த ஆவி இயேசுவின் ரத்தம் சொன்னா போயிருது. இயேசுவின் ரத்தமா புதுசா இருக்குதா, கொண்டு வா அப்படின்னு அது என்ன செய்யாது? ஏன்னா இயேசுவின் ரத்தத்துல என்ன உண்டு? வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த இயேசுவின் ரத்தத்தை ஒருவர் உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க, இயேசுவின் ரத்தத்தை தியானிக்க அவருடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில தியானிக்க, 1 என் வாழ்க்கை மாறுது, 2வது நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அது பாவம் இல்லாத பியோர் ஒரிஜினல், அப்படியே ஒண்ணுமே அதை குறை சொல்ல முடியாத தேவனுடைய பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஹல்லேலூயா.
இந்த ரத்தத்தை வானத்துல உள்ளவர்கள், பூமியில் இருக்கிறவங்க, பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் இயேசுவின் நாமம் சொன்னா முடங்கும். இப்ப நான் மணியாச்சு, நான் சீக்கிரம் போகிறேன். மூணாவது காரியம், அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பணும். நான் 3 காரியம் சொன்னேன். 1வது காரியம் என்னது? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. 2வது என்னது? அவருடைய ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமா இருந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது, பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த ரத்தம் எதுக்கு அவர் சிந்தணும்? இந்த கேள்வி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, நீங்க ரத்தம் சிந்தி தான் ஆகணுமா? ஏன் நீ கடவுளாயிடுச்சே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருமே. நீர் வானத்துல உட்காந்து பூமியில கால் வைக்கிற சர்வவல்ல தேவனுக்கு பாவத்தை மன்னிக்கிறதால எதுக்கு ரத்தம் வந்து சிந்தணும்? அப்படி சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, அவர் அதுக்கு சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நம்முடைய ரத்தத்துல பாரம்பரிய பாவ சுவாபம் இருக்குது. ஒரு 5 வயசு பிள்ளைய அதை அப்படி அடிச்சிட்டிங்களா ஓன்னு அழுவும் பாருங்க. அடிச்சவனை நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா அழுவு நின்றும். 5 வயசுலயே அதுக்கு அப்படி ஒரு பழி வாங்குற உணர்ச்சி. என்ன அடிச்சவனை அடிச்சுட்டாங்க பத்தியா? ஏன்னா என்ன இருக்குது? பாவ சுவாபம் ரத்தத்திலேயே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ரத்தத்துல 3 காரியங்கள் இருக்குது. 1 பாவம், 2வது சாபம், 3வது வியாதி. இந்த ரத்தத்துல என் பிள்ளையை நான் பெற்றெடுக்கும் பொழுது பாவம் அங்க போயிருது, வியாதியும் ரத்தத்துல போயிருது. நான் என்னுடைய தலைமுறையில சில வெளிப்பாடோ சாபங்கள் இருந்துச்சுன்னா அந்த சாபமும் அந்த பிள்ளைக்கு போயிருது. அப்ப நான் என்ன செய்யறேன்? என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த சந்ததிக்கு பாவத்தை கொடுக்கிறேன், வியாதியை கொடுக்கிறேன், சாபத்தை கொடுக்கிறேன். இந்த ஆண்டவர் பாருங்க, என் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படலைன்னா அடுத்த தலைமுறை பாவத்துக்கு போகுங்கிறதுக்காக தன்னுடைய ரத்தத்தை, நம்முடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் சுத்திகரித்து கழுவி அடுத்து பிள்ளை பிறக்கும் பொழுது ஒரு பரிசுத்த சந்ததியில பிறக்கணுங்கிறதுக்காக தேவன் தன்னுடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. இதுதான் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம். 3வது, மிக வேகமா போகிறேன். 3வது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும். இதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. இயேசு சுவாமியை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்ட பிறகு 3ஆவது நாள் தான் அவர் என்ன செய்யணுமா? உயிரோட எழும்பணும். இப்ப எதுக்கு ஆண்டவரே 3ஆவது நாள்? நீங்க இறந்து அன்னைக்கே கூட எழும்பி இருந்தாலும் இந்த உலகம் உங்களை போற்றி இருக்குமே, பா எழுந்து மரித்து போய் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பிட்டா இருப்பாரு அப்படின்னு கை தட்டி இருக்குமே. எதுக்கு ஆண்டவரே நீங்க 3 நாள் கழிச்சு நீங்க எழுந்தீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 3 நாள் பிசாசானவனுக்கு டைம் கொடுக்குறாரு. என்ன டைம் கொடுக்குறாரு? இந்த 3.5 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து நான் ஊழியம் செஞ்சேன். 30 வருஷம் எங்கள் அம்மா கூட நான் இருந்து கப்பைண்டரா நான் ஊழியம் செஞ்சேன். இந்த 33 வருஷத்தில் நான் எங்கேயாவது பாவம் செஞ்சுருந்தேன்னா பிசாசை நீ கண்டுபிடி, உனக்கு 3 நாள் தான் டைமு. அவனும் பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒரு பெண்ணை இச்சையா பார்த்துருப்பாரா, தப்பா ஏதாச்சும் சொல்லியிருப்பாரா, அவர் வீடுகளில் சண்டை போட்டிருப்பாரா, தன்னுடைய சிப்ளிங் கூட பிறந்தவங்க கிட்ட ஏதாச்சும் பேசியிருப்பாரா, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி 33 வருஷமா பிசாசு பின்னாடி அலைஞ்சான். அவர் மரித்து 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது 3 நாள் பிசாசானவனுக்கு பரலோகம் கொடுக்குது, உனக்கு நான் 3ஆவது நாள் எழும்ப போறேன், ஏதாச்சும் ஒன்றுனா சீக்கிரம் சொல்லிடு. பிசாசு 3 நாள் வரைக்கும் பார்த்தான். என்ன கண்டுபிடிக்க முடியல? இப்போ நான் கேட்குறேன், ஏன் நம்மனால எழும்ப முடியல? எங்கள் வீட்டில் இறந்து போனவர் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார் தெரியுமா அப்படின்னு யாராச்சும் எங்கள் சாட்சி சொல்ல முடியுமா? ஏன் நம்மனால அதை செய்ய முடியல? இயேசு சுவாமினால ஏன் செய்ய முடிஞ்சிச்சு? அவரும் நம்ம மாதிரி மாம்சத்தில் வந்தாரு தானே, ஆமாவா இல்லையா? மாம்சத்தில் வந்த அவரு 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப முடியுதுன்னா ஏன் நம்மனால எழும்ப முடியல? காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 போய் அது நம்ம சொல்லிடுவோம். அதில் மாஸ்டர் டிகிரி எல்லாம் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. வேலைக்கு லீவ் எடுக்கிறோன்னா செத்து போன பாட்டையே 10 தடவை சாவடிப்போம். ஆமாம் தானே? சர்வசாதாரணமாக பிசாசானவன் பேப்பர் எடுக்க தேவையே இல்லை, நம்ம பற்றி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முதல் கட்டத்திலே அவனுக்கு தெரிஞ்சிடும் இது சாகிற வரைக்கும் பொய்யோட தான் செத்து போவோம். அப்புறம் எங்கேருந்து நீங்கள் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புறது?
யாராச்சும் உங்களை பத்தி பேசிட்டா மூஞ்சில அரைகிற மாதிரி அவனை பத்தி நான் நாக்கு புடுங்குற மாதிரி நான் பேசாம விட மாட்டேன் அப்படின்னு நீ கங்கணம் கட்டுறைய, எங்கிருந்து நீ 3வது நாள் உயிரோடு எழும்புறது? நீ ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உனக்கு சாதகமா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு செல்ஃப் டிஃபனா நீ பண்ணிட்டு ஒரு பெருமையா நீ பேசுறைய, எங்கிருந்து 3வது நாள் உயிரோடு எழும்புறது? யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா கோபம் தலைக்கு மேலே ஏறி 2 பல்லு 2 கொம்புலாம் வர அளவுக்கு உன் முகம் கண்ணாடியில் பார்க்கும்போது இருக்குது, நீ எங்கிருந்து 3வது நாள் உயிரோடு எழும்புறது? இல்ல, இயேசு சுவாமி இது எல்லாத்தையும் முறியடித்து சிலுவைக்கு போய் வெற்றி சிறந்து 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். ஒரு இடத்துல பிசாசானவன், ஆண்டவரே நீங்க லாசரு வீட்டுக்கு போனீங்க, அங்க 2 பொண்ணு இருந்துச்சு, அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணை நீங்க தப்பா பார்த்தீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு பிசாசானவன் சொல்லி இருந்தா, ஆண்டவர் உண்மையாகவே லாசருடைய 2 அக்காவை இயேசு சுவாமி தப்பா பார்த்திருந்தா கூட அவர் பரலோகம் போய் இருக்க முடியாது. இப்போ இயேசு சுவாமி இந்தியாவுக்கு வந்திருக்கிறான்னு வச்சுக்கோமே, அவர் இங்கே தான் வாழ்றாரு, பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போ 2 பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கு அடிக்கடி போறாரு, பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. யார் வீட்டுக்கு போவாராம்? லாசருக்கு 2 அக்கா, சரியா? நல்லா மூக்கு மொழியுமா அழகா இருக்கிறாங்க. இப்போ வெளியில் இருக்கிறவங்க என்ன பேசிக்குவாங்க, டேய் இந்த ஆளு தங்கச்சியை வச்சிருக்கிறாரா, நம்மவா அது இந்தியாவில் இருந்தால் இன்னும் பயங்கரமாக பேசுவாங்க. அதையும் அவங்க வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி போறாரு, அக்காவை வச்சிருக்கிறாரு போல்றது அப்படின்னு பேசுவாங்க. இது வெளியில பேசுவாங்க. ஆனா உண்மையாகவே இயேசு சுவாமி தேவன், அவர் தன்னுடைய பரிசுத்தத்துல, சிந்தையில, பேச்சில, நடத்தையில எல்லாவற்றிலும் சரியா இருந்ததுனால பிசாசானவன் ஒரு இடத்துல கூட தவறு கண்டுபிடிக்காமல் போனதுனால 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. இதுல உங்களுக்கு எனக்கு என்ன நன்மை? அவர் எழும்புறதுனால என்ன நன்மை இருக்குது? அவர் ஜீவனோடு உயிரோடு எழும்பினபடியினால நானும் மரித்து போன பிறகு மறுரூப சரீரத்தோடு எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நீங்களும் நானும் எப்படி எழும்புகிறோம் தெரியுமா? இறந்து போன பிறகு நமக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல மறுரூபம் சரீரம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி மறுரூப சரீரத்தோடு எழும்பி பிரகாசித்தாரோ இந்த 12 சீஷர்களுக்கு மத்தியில, அதே மாதிரி கர்த்தர் நம்ம மரித்து போன பிறகு அவர் இருக்கிறது போல நாமும் இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறாரு. எந்த வண்ணமாக அவர் இருக்கிறாரோ அந்த வண்ணமாக நாமும் இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறது போல மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு நாம் பரலோகத்துக்கு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்ல போனா ஒன்னத்துக்கும் புண்ணியம் கிடையாது நம்ம. ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை, கிருபை, ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் தேவன் எனக்கு வைத்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நான் சரியா என் வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது 100% கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கட்டாயம் கர்த்தர் என் வாழ்க்கையை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு போவதற்கு, நான் ஜெபிச்சா ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டேங்க அப்படின்னு தடைப்பட்டு போவதற்கு நான் தான் காரணம். ஏன்னா எனக்கு சத்தியம் தெரியும், பைபிள்ல இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி வாயின் வார்த்தையில ஒரு ஆளை நம்ம தப்பா பேசும் பொழுது, தப்பா பார்க்கும் பொழுது, தப்பா நடக்கும் பொழுது என் வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதத்தை நானே இழக்கிறேன். நான் திருப்பூருக்கு ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ண நான் போயிருந்தேன். எல்லாம் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு எப்போதும் போல ஜனங்கள் ப்ரேயருக்கு வரும் பொழுது ஒரு அம்மா தன்னுடைய 2 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய கணவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார், இறந்துட்டாரு, அதனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, வருமானத்தில் பயங்கர அடி, என்னால் மேற்கொண்டு இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க சொன்னாங்க, அந்த 2 பிள்ளைகளையும் நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி போங்க அப்படின்னாங்க. அவங்க பக்கத்தில் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறோம் பாஸ்டர், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறோம். என் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, இங்கே சில பேர் விபச்சாரம் பண்ணுறாங்க, நல்ல வருமானம் வருது, நீயும் அந்த மாதிரி பண்ணால் உனக்கு விபச்சாரத்தில் நல்ல பணம் வரும், உன் பிள்ளைங்களை நீ படிக்க வைக்கலாம், செய்றியான்னு கேட்டாங்க. பாஸ்டர் கொஞ்சம் ப்ரே பண்ணி சொல்லுங்கள் எப்படின்னாங்க.
நம்ம ஆட்களுக்கு என்ன தெரியலன்னா, பாவம்ங்கிறது எவ்வளவு பயங்கரம்ங்கிறது தெரியல. ஆண்டவர் என்ன நடத்துவாரு செய்வாருங்கிறது தெரியல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சீனாய் மலை கொடுமுடியில வந்து இறங்குறாரு. அப்படித்தானே? சீனாய் மலை கொடுமுடியில வந்து இறங்குறார். வந்து இறங்கும் பொழுது பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, அந்த சீனாய் மலை முழுவதுமா அக்கினி காடாய் மாறியது. நீங்க உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மோசே அங்க கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறாரு. அந்த சீனாய் மலை எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே அக்கினி வானப்பரியந்தமும் பற்றி எரிந்தது அப்படின்னு எழுதுறாரு. 19ஆம் யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரத்தில் புகைக்காடாய் மாறியதுன்னு எழுதுறாரு. உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அது புகைக்காடு மட்டுமல்ல, அது நெருப்பு, வானளாவிய நெருப்பு அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு மோசே எழுதுறாரு. நீங்க யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சாலுமே உங்க வாழ்க்கை மாறும் என்பதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அவ்வளவு பயங்கரமானவர். அவர் வந்து இறங்கும் பொழுதே கால் படல, ஆனா அந்த மலை பத்திக்கிட்டு எரியுது. நான் இன்டர்நெட்ல ஆரம்ப நாட்களில் இதை வாசிக்கும் பொழுது, ஒரு எங்க நாட்டில் மலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய மரஞ்செடி கொடிகள் இருக்கும். அப்ப வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம நாட்டில் என்னத்தை பார்க்குறோமோ அதை வச்சு தான் நம்ம பைபிளை படிப்போம். ஆமா தானே? என்னத்தை நம்ம பார்க்குறோமோ அதை வச்சு தான் நம்ம படிப்போம். இயேசு சுவாமி சாப்பிட்டார் அப்படின்னு பைபிளில் படித்தோன்னா நல்லா சாம்பார் சாப்பிட்டுருப்பாரு போலது நம்ம நினைப்போம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சாம்பார்னானே என்னன்னே தெரியாது. அப்ப பைபிளை நம்ம நோக்கத்தில் படிக்க முடியாது, நம்ம கலாச்சாரத்தில் படிக்க முடியாது, அவங்க கலாச்சாரத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் சீனாய் மலை மேல வந்து இறங்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மலை அப்படியே ஆடினது என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க. எங்க தேசத்துல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எங்க தேசத்துல லீமா LIMA அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த டாக்டர் மகாதீர் அவர் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வச்சாரு, லங்காவிங்கிற ஒரு தீவுல. அப்படி என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, ஜெட்டு, இந்த ஃபைட்டு, இந்த விமானங்கள், இது எல்லாமே அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. உலக நாடுகள் எல்லாருமே வருவாங்க அதை பார்க்கறதுக்கு. எல்லா நாடுகளும் உலகம் முழுவதும் அது அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை வைப்பாங்க, அதை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷன், அது ஒரு தீவில் வைப்பாங்க. அப்போ ஒரு நாள் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னார், முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னார், பிரான்ஸுக்கு கால் பண்ணி சொன்னார், இது மாதிரி கான்கார்ட் ஒன்று நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? கான்கார்ட் தெரியும்ல, அது ஒரு அப்படியே பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கும், அதோடைய தலைக்கு மேலே தலை அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அதோடைய கம்பீரமே வேற மாதிரி இருக்கும். அது போகிற வேகம், இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா, உங்கள் காதுக்கு போகிற இந்த சத்தத்தை விட அதிகமானது அதோடைய வேகம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்படி கண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும், எங்கே போச்சுன்னே தெரியாது. சூப்பர்சோனிக் பவர்னுவாங்க, அதை வந்து சூப்பர்சோனிக் பவர்னுவாங்க. அவ்வளவு பயங்கரமானது. அதை எங்கள் நாட்டுக்கு அந்த எக்ஸிபிஷனை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்களா, ஜனங்கள் பார்க்கட்டுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அதை கொண்டு வந்தாங்க. சரி, அந்த அரசாங்கம் ஒத்துக்கிச்சு, பிரான்ஸ்லேருந்து அதை கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வரும் பொழுது அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுடைய அந்த 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 கான்கார்டோடைய அந்த சூப்பர்சோனிக் பவரை நாங்கள் திறந்து விட்டோம்னா உங்கள் பில்டிங் எல்லாம் உடைஞ்சிரும், எல்லாம் பக்கத்திலேயே இருக்குது, அதனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் மெதுவாக ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இறக்குறோம் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னாங்க. சரின்னாங்க. அதை இறக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே வருது. இறங்க போது பக்கத்தில் இருக்கிற எல்லா பில்டிங்குடைய கண்ணாடியும் பட்டீர்னு உடையுது. எங்க அரசாங்கம் சொல்லிருச்சு, ஐயா நீ இறக்குனீன்னா பில்டிங் எல்லாம் உடஞ்சி போயிடும்போது தயவு செய்து எடுத்து உங்க நாட்டுக்கே போயிருங்க. அது இறங்கவே இல்லை, அது அப்படியே கிளம்பிடுச்சு. மனுஷன் செய்த ஒரு கான்கார்டோடைய பவர் அப்படிப்பட்டதா இருந்தா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெறுமையா இறக்குறேன்னு சொல்லியும் கண்ணாடி உடையுது, பில்டிங் நடுங்குதுன்னா வானத்துல உக்காந்து பூமியில கால் வைக்கிற தெய்வத்துடைய பவர் எப்படி இருக்கும்? நம்ம என்ன சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இத்தனை லட்சம் நான் கடன் வாங்கிட்டேன் சுவாமி, இதை என்னால் அடைக்க முடியல. ஏன்னா ஆண்டவரை இங்க வச்சு நம்ம பார்க்கிறோம், இங்க வச்சு என்னுடைய வளர்ச்சிக்கு ஆண்டவரை வச்சு பார்க்கறதுனால நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, இவர் செய்ய மாட்டாரு, வேற யாரக்கிட்டையாவது உதவி கேட்போம், அங்க பண்ணுவோம் இங்க பண்ணுவோம் அப்படின்னு இந்த வளர்ச்சிக்கு ஆண்டவரை வச்சு பார்க்கறதுனால என்னுடைய வியாதி நல்லாகாது, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நல்லாகாது, என்னுடைய கடன் போகாது அப்படின்னு கர்த்தரை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுனால தேவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அது அவிவிசுவாசமாக மாறி போகுது.
என்னைக்கு ஆண்டவரை பெருசா பார்க்குறோமோ அன்னைக்கு கர்த்தர் நமக்கு பெருசா செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னாரு, நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்க யாத்திரை ஆகமம் 13, 14, 15 இந்த 3 அதிகாரம் வீட்டில் போய் நான் சொல்லுகிற நல்லா வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சரியா? இவங்க இங்கே நிற்கிறாங்க, கடல் கீழே இருக்குது. மரீனா பீச்சில் காலில் வந்து தண்ணி பட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த செங்கடல் பகுதி எப்படிப்பட்ட பகுதி தெரியுமா? கீழே தாழ்வா கடல் இருக்கும், மேலே இப்படி நிற்கிறாங்க, மேலே இப்படி நிற்கிறாங்க. 30 லட்சம் ஜனங்கள். சரித்திரம் சொல்லுகிறது நியர்லி 2 to 3 millions ஆஃப் பீப்புள். ஒரு 20 to 30 லட்சம்குள்ள இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லுகிறது. நிறைய பேர் 30 லட்சம் ஜனங்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆனா வேதாகமத்தில் 6000 ஆண்கள் வந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கும், 6 லட்சம் ஆண்கள் அப்படின்னு போட்டிருக்கும். 6 லட்சம் அல்ல, 30 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வந்து நிற்கிறாங்க. முன்பதாக செங்கடல் நிற்குது, பின்னாடி இந்த பார்வோன் விரட்டி கொண்டு வருகிறான். ஜனங்கள் சொல்றாங்க, கல்லறை இல்லையா, எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எங்களை கொல்றதுக்கு நீ வந்தியா அப்படின்னு கேட்கிறான். இப்ப ஆண்டவர் நான் யாருங்கிறது இந்த ஜனங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி கடலை 2 பிளந்தாரு. இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஏற்கனவே தாழ்வானது கடலை பிளந்தா இன்னும் கீழே போயிடும். எப்படி இறங்கினாங்க? எங்கேயாச்சும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரியுமா கற்பனை பண்ணியிருப்போம்? இப்படி இருக்கிற கடலை ஆண்டவர் பிளந்தாரு, அப்படியே நடந்து போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் பண்ணவே மாட்டார். அதுக்கு பேர் அற்புதமும் கிடையாது, அடையாளமும் கிடையாது. காலுக்கிட்ட இருக்கிற தண்ணியை பிளந்து நடக்க வைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு சீப்பான கடவுள் கிடையாது. மேல நிக்கிற ஜனங்கள் கீழே இருக்கிற கடலை பிளந்துட்டு நடந்து போங்கன்னாரு. நடந்து போனாங்க. எப்படி நடந்து போனாங்க தெரியுமா? பைபிளை நீங்க வாசித்து பாருங்க. கீழ் திசையிலிருந்து ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது கடல் 2ஆக பிளந்தது. இந்த பக்கம் எகிப்து கடல்ல நிக்கிறாங்க, அந்த பக்கம் அரப் சவுடியில அந்த கடல் போய் முடியுது. அரப் சவுடியில இருந்து கடலை பிளக்கும் பொழுது மண்ணை காற்றில் அடித்து கொண்டு வந்து அந்த கடலுக்கு நடுவுல பாதையை உண்டாக்கி இங்க கீழே இருக்கிற அந்த கடலை மண்ணை கொட்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் நான் சில ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன், எந்த அளவுக்கு ஆண்டவர் இதை பண்ணாரு என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா? சேட்டலைட்டில் அதை ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறானுங்க, அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறானுங்க, அண்டர் வாட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. கடலுக்கு அடியில் ஒரு பாலம், ஒரு பாதை. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன எழுதியிருப்பாரு தெரியுமா? ஆண்டவரே, நீர் கடலை 2ஆக பிளந்து வனாந்தரத்தில் ஒரு குதிரை நடந்து வருகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினீர். ஹல்லேலூயா. கடலை 2ஆக பிளந்து ஒரு குதிரை வனாந்தரத்தில் நடந்து வருகிறது போல ஆண்டவரே நீ இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினீர். அந்த செங்கடலுடைய சரித்திர பின்னணி நீங்க வாசிச்சு பாருங்க. நாணல் நிறைந்த கடல். அது என்னது? அது இந்த புல்லுலாம் நிறைய இருக்கும்ல, நீங்க குதிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், செத்து போயிருவீங்க அந்த புல்லுக்கு நடுவில் மாட்டி. என்னுடைய பிள்ளைகள் காலில் கல்லு குத்திடக்கூடாது, புல்லுல மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக 1 கிலோமீட்டர் அந்த அகலத்துக்கு மண்ணை கொட்டி கொண்டு வந்து இங்க வச்சு ஒரு 5 வயசு பிள்ளை அதுல நடந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கும் அந்த பாதை கடலுக்கு அடியில் அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அது அப்படியே இருக்குது. நீங்க அதே யாத்திரை ஆகமம் 14, 15 நீங்க வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, அந்த கடல் நடு கடலிலே உறைந்து போயிற்று அப்படின்னு போட்டிருக்கோம். படிச்சிருக்கீங்களா? வீட்டில் எனக்கு வசனம் எடுத்து சொல்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது, இதோட நான் முடிக்கிறேன். கடல் நடு கடலிலே உறைந்து போய், தமிழ் பைபிளில் உறைந்து போயிற்று. இங்கிலீஷ் பைபிள் NIV நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கஞ்சில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது லத்தீனிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி திடீரென்று ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. கஞ்சிலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி திடீர்னு ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. இப்ப இவங்க போறாங்க, இந்த செவுரு மாதிரி 2 பக்கம் ஆண்டவர் தண்ணியை பிளந்து விட்டது கிடையாது, 2 பக்கமும் என்னவா மாத்திட்டாரு? தமிழ் பைபிளில் ரொம்ப அழகா போட்டிருக்கோம், நடுக்கடலிலே அந்த தண்ணீர் உறைந்து போயிற்று, ஃப்ரோசன் ஆயிருச்சு. இப்போ இதை நான் படிக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்,
எதுக்கு ஆண்டவரே தண்ணி ஐஸ் கட்டியாக மாற்றினீங்க? விட்டுருக்கலாமே, அதில் என்ன பிரச்சனை? அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விளக்குன ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க அந்த ராத்திரி நேரத்தில் கையில் ஒரு பிள்ளையும் இடுப்பில் ஒரு பிள்ளையும் வயிற்றில் ப்ரெக்னெண்டாக இருந்திருப்பாங்க, வயசானவங்க, வயசான பாட்டி தாத்தா, முடியாதவங்க, இவங்கெல்லாம் அதில் நடந்து போகும் பொழுது அந்த இரவு நேரத்தில், அது ஒரு குளிரான ஒரு நேரத்தில் இந்த தண்ணியுடைய சாரல் அவங்க மேலே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சீக்கு வரத்துக்கு, வியாதி வரத்துக்கு, சளி பிடிக்கிறதுக்கு, தலைவலி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. அதனால் ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்க மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நடுக்கடலில் 2 பக்கத்தையும் அவர் ஐஸ் கட்டியாக மாத்தினார். வேதம் சொல்லுகிறது அவருடைய கால் ஒரு பாதம் கூட தண்ணீரால நனையவே இல்லையாம். வேதத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு வெட்டாந்தரையில குதிரை நடப்பது போல ஆண்டவரை உம்முடைய ஜனங்களை நடக்க பண்ணினீர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய கேள்வி ஒண்ணு தான், இவ்வளவு பயங்கரமான ஆண்டவரை ஏன் நம்ம இவ்வளவு சீப்பா, கீழையா, தாழ்வா பார்க்கணும்? என்னுடைய பிரச்சனைக்கு ஒரே முடிவு அவர் தானே. என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் அவர்னால் செய்ய முடியாத ஒரு விஷயமே இல்லையே. இவ்வளவு பெரிய தெய்வத்தை நான் ஏன் இவ்வளவு கீழே வச்சு பார்க்கிறேன்? என்னுடைய பார்வை முழுவதும் மேல நோக்க நோக்க நோக்க. ஆண்டவரே, நீர் வானத்துல உட்கார்ந்து பூமியில கால் வைக்கிற தேவன், உங்களால முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கையில அடிக்கிற புயல், பிரச்சனை, எல்லா சம்பவங்களையும் சும்மா லேசா நீங்க அகற்றி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதற்கு ஒரு காரணம், என் வாழ்க்கையில முதல்ல எனக்கு மாற்றங்கள் வரணும், என் வாழ்க்கையில அன்பு காட்டணும், எல்லாரையும் மன்னிக்கணும், நேசிக்கணும், உங்களுடைய இருதயத்தை போல எங்களுக்கு மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது தேவன் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய சந்ததியையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்ல, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்ம எழுந்து ஜெபிக்கலாமா? Thank you Lord. Wonderful Jesus. Thank you Lord.